பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் வேண்டும் சொல்லடி யாரடி மோகினி முத்தரசு ஒரு பேய் என் ரூமுக்கு வந்து அடிச்சது முத்தரசு. என்னால அடி தாங்க முடியல முத்தரசு. அதான் உன்னை தேடி வந்தேன். சித்தி இது கவனிச்சியா? என்ன முத்தரசு? சித்தி நீ நல்லா நிக்கிற சித்தி. நீயே ரூம்க்கு ஓடி வந்தேன்னு சொன்ன. எப்படி சித்தி? ஆமா முத்தரசு. இது எப்படி என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. சித்தி அதிர்ச்சியில நீ ஏஞ்சி நடந்திருக்கேன்னு நினைக்கிறேன் சித்தி. ஐயோ சித்தி என்னாச்சு சித்தி? என்னாச்சு சித்தி? டேய் மருது சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு போ. சித்தி என்ன சித்து? போதும் சித்திங்க பாரு சித்தி சீக்கிரம் வா. என்ன சித்தி அத்தை தண்ணி குடிங்க. இப்ப பரவாயில்லையா? பாத்தியா சித்தி இவ்வளவு நேரம் நீ நின்னுட்டு இருந்த, நீ நடக்கிற சித்தி. நம்ம மனசுல திடீர்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா நம்மள அறியாமையே செயல் இழந்து போன அந்த பாகங்கள்லாம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்னு டாக்டருங்க சொல்லிருக்காங்க. உன் விஷயத்துல அது உண்மையாச்சு சித்தி. நீ நடக்கிற சித்தி. மறுபடியும் நீ நடக்கிறத பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. நீ நடக்கிறத நான் பார்க்கணும். எழுந்திரு சித்தி. வருது ஒரு கைப்பிடி. பாத்து மெதுவா பாத்துக்கா. உன்னால முடியும் சித்தி. சித்தி ப்ளீஸ் சித்தி, எனக்காக சித்தி, எனக்காக ப்ளீஸ் சித்தி. முடியும் சித்தி. இங்க பாரு ஒரே ஒரு தடவை இந்த காலை உதறி பாரு சித்தி. சரி முதல்ல புடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பாத்தியா ஒண்ணும் ஆகல. பாத்தியா இப்ப அப்படியே அந்த காலை உதறு. முடியும் சித்தி, உன்னால முடியும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இப்போ நீயா நிக்கிற? என்னதான் வந்தது கெட்ட கனவா இருந்தாலும் அதுல இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு. அதை நினைக்கும் போது உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீட்டுல நீ கம்பீரமா நிக்கிறதையும் நடக்கிறதையும் தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப கொஞ்ச நாள்ல நீ வீல் சேர்ல ஓரமா ஒடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு தடவை நான் மனசுக்குள்ள அழுதுருப்பேன்னு எனக்கு தான் சித்தி தெரியும். ஆனா இன்னைக்கு நீ நடக்கிற சித்தி. என் ரூமுக்கு நீ ஓடி வந்திருக்க. இப்ப நீ ஏன் நிக்கிற? இது எல்லாத்துக்குமே அந்த கனவுக்கும் அந்த பேய்க்கும் தான் நன்றி சொல்லு. இல்ல ஸ்வேதா? ஆமா மாமா, அத்தை நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தி இப்ப நீ நிக்கிற மாதிரி நடந்து போறதையும் நான் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுறேன். போ சித்தி, நடந்து போ. வா வா. அம்மா வாமா. பூங்கோத நீ விடு, சித்தியே போட்டோம். சரிண்ணே. உன்னால முடியும் சித்தி. போ.
ராணி சித்தி அவங்கள தாங்காதீங்க, விடுங்க, அவங்களே சுயமா நடக்கட்டும். முத்தரசு மாமாவை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்திருக்கு. ஆனா திருடன் கையில தேள் கொட்டின மாதிரி நீங்க அத்தனை பேரும் நிக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. வெண்ணிலாவ கதற கதற ஓட விட்ட அதே இடத்துல நீ ஓடுனியே நீலாம்பரி. இனிமே நீ எந்த நடிப்பும் நடிக்க முடியாது. சித்தி மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சித்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நான் நல்லா தூங்க போறேன். நீ நட சித்தி, நாளைக்கு காலையில கோயிலுக்கு போறோம். பிரகாரத்தை நீ நடந்து சுத்தி வரத நான் பார்க்கணும். மருது கோயில சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணுடா. சரிண்ணே. பூங்கோத அண்ணே, சித்தி ஏதோ கனவு கண்டு ரொம்ப பயந்துருக்காங்க. ராத்திரி அவங்களை தனியா விட வேண்டாம், நீ அவங்க கூடவே படுத்துக்கோ. ஏதாவது வேணும்னா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க அத்தை. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க போய் படுங்க. கலை, ஏன் சிரிக்கிற? உள்ளவா சொல்றேன். அத்தை, நீங்க எப்பவுமே உறுதியா இருப்பீங்களே, இன்னைக்கு எப்படி உங்க கண்ட்ரோல மீறி முத்தரசு மாமா கண்டுபிடிக்கிற அளவுக்கு விஷயம் சீரியஸ் ஆச்சு? இப்பவும் நான் உறுதியா சொல்றேன், என்ன ஓட ஓட விரட்டி அடிச்சது அந்த சித்ரா தான். வெண்ணிலாவியா கொல்ல பாக்குறேன்னு கத்திக்கிட்டே என் மேல உக்காந்து கழுத்தை பிடிச்சு நெரிச்சா. அதோட அவ அடிச்ச அடி இப்ப நினைச்சாலும் கதி கலங்குது. முத்தரசு முன்னால காட்டி அவமானப்பட விரும்பாமதான் நானே இத மறைச்சுக்கிட்டேன். அப்போ அந்த வெண்ணிலா எப்படி பொழைச்சிருப்பான்னு இப்போ எனக்கு புரியுது. அவளை கொல்லலான்னு நினைச்சு வாயில விஷத்தை ஊத்தி புதைச்சும் அவ சாகாம பொழைச்சு வந்திருக்கானா, நம்மள மீறி ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம். வெண்ணிலா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணால நம்ப முடியாத அதிசயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எங்கிருந்தோ வந்த ஒரு கிளி வெண்ணிலாவுக்கு பல வகையில உதவுச்சு. அதோட என்ன கொன்னுருவேன்னு சவால் வேற விட்டுச்சு. அதனாலதான் என்னென்னமோ திட்டம் போட்டு அந்த கிளிய அடைச்சு நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். இப்போ என்னடானா புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பூட்டின வீட்டுக்குள்ள ஒரு உருவம் வந்து அத்தைய தாக்குதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு சித்ராவி வெளியே வந்துருச்சோன்னு சந்தேகமா இருக்கு. ஆனா அந்த மாந்திரிகரை கேட்டா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் அடிச்சு சொல்றாரு. அத கேட்டுட்டு திரும்ப திரும்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காம ஏமாந்து போறது முட்டாள்தனம்னு என் மனசுக்கு தோணுது. அப்ப என்னதான் பண்றது ஸ்வேதா? சில நேரத்துல ஊருக்குள்ள இருக்கிற ஏதாவது மந்திரவாதி கூட பயங்கர சக்தியோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு ஆளை நீங்க தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா போதும். பேய் நடமாட்டம் உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள இருக்கா இல்லையாங்கிறது அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அவங்க நடமாட்டம் இருக்கிறத உறுதிப்படுத்திட்டா அத அந்த மாந்திரிகர் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவரையே வந்து பூஜை பண்ண சொல்லலாம். எனக்கு என்னவோ ஸ்வேதா சொல்றதுதான் சரின்னு படுது. மருது, நீ நாளைக்கு மதியம் போய் ஒரு மந்திரவாதிய கூட்டிட்டு வா. சரிம்மா.
இந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு துர்சக்தி இருக்குன்னு என் அகக்கண்ணுக்கு தெரியுது. நமக்கு மிக அருகில் தான் அதோட இருப்பு இருக்கு. நான் சொன்ன துர்சக்தி இந்த அறைக்குள்ளதான் இருக்கு. கதவை தோறங்க. ஐயோ சாமி, அதுக்குள்ள வெறும் கிளி மட்டும்தான் இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. உங்க கண்ணுக்கு வேணா அது கிளியா தெரியலாம், ஆனா இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கிளிக்கு அந்த கிளிதான் காரணம்னு என் மனசுக்கு தோணுது. அதனாலதான் சொல்றேன், கதவை தோறங்க. வாங்க. அந்த கூண்டை இறக்கி கீழே வைங்க. ஏய், உனக்குள்ள யார் இருக்கா? உக்ர நேத்ராய வயக்ராய சமக்கர குணசாலின பாலக்கிரக விநாசாய பிரசாக்கிரக காதின துஷ்டகர நிகந்தர நிக்கிரகாய நுக்கிரகாயசா. உக்ர நேத்ராய வயக்ராய சமக்கர குணசாலின பாலக்கிரக விநாசாய பிரசாக்கிரக காதின துஷ்டகர. நீ யாரு? வெளியே வா. நீ யாரு? சொல்லு. நீ யாரு? அந்த துர்சக்தி ஒரு மிகப்பெரிய சக்தி. அது கிளிக்குள்ளதான் ஒடுங்கி இருக்கு. என்னோட மந்திர சக்தியால அதை வெளியேற்ற முடியல. அதனால ஏற்கனவே இந்த வீட்ல இருந்த துர்சக்தியை அடக்கின அந்த மாந்திரிகரை நேர்ல வர வச்சாதான் இதை அழிக்க முடியும்னு என் மனசுக்கு படுது. சாமி,
என் கல்யாணம் கூட தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. அது எதனாலன்னு சொல்ல முடியுமா? ஒரு தாலி ஏறும்போது அதன் தொடர்ச்சியா உன் கழுத்துல தாலி ஏறும். புரியல சாமி. காலம் வரும்போது உனக்கு தானா புரியும். என்னத்த சொல்றாரு அவரு? அதை விடு. சாதாரண கிளின்னு தப்பு கணக்கு போட்டியே, இப்போ அது என்னாச்சு பாத்தியா? உடனே மாந்திரிகருக்கு போனை போடு. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நேர்ல வர சொல்லு. சாமி, நான் ஸ்வேதா. சொல்லுமா. நேத்து என்ன நடந்ததுன்னா, கூடிய சீக்கிரம் நாங்க நேர்ல வர. அது கண்டிப்பா சித்ராவா இருந்தா அவளை நிரந்தரமா அழிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத்த, அவரு கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நேர்ல வரேன்னு சொல்லிருக்காரு. என்னத்த, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கு நேத்துல இருந்து ஒரு யோசனை. முத்தரசன் கிட்ட பேசி எளிமையா கல்யாணத்தை வீட்டோட நடத்தி முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். ஏன் அத்த, ஏன் திடீர்னு உங்களுக்கு இப்படி தோணுது? இல்ல, நேத்து வந்த அந்த மந்திரவாதி சொன்னதுல இருந்தே மனசுக்குள்ள அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. அத்தை, அடடே, வாங்க வாங்க. என்ன தாம்பாளத்தட்டோட வந்திருக்கீங்க? அத்தைக்கும் மாமாக்கும் 60ஆம் கல்யாணம் வச்சிருக்கு. அதான் பத்திரிக்கை கொடுத்து மறுபடியும் அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். என்னங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுவும் இப்போ இந்த நிமிஷத்துல உங்க 60ஆம் கல்யாணம் பத்திரிகைய பார்த்த உடனே தோணின விஷயம். முத்தரசன் கிட்ட கூட அனுமதி கேட்காம இப்ப சொல்றேன். ஏன்னா நான் சொல்ற விஷயத்துக்கு முத்தரசன் எப்பவும் மறுப்பு சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கையும் கூட நான் தைரியமா பேசுறதுக்கு ஒரு காரணம். அறுபதாம் கல்யாணம் பண்ற பெரியவங்க அதே மேடையில அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து ஒரு இளஞ்சோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தோம். நம்ம முத்தரசன் ஸ்வேதா கல்யாணம் வேற வேற காரணங்களால தடைப்பட்டுக்கிட்டே போகுது. ஒவ்வொரு தடவையும் காரணம் வேறையா இருக்கே தவிர கல்யாணம் நிக்கிறதும் அதுக்காக நான் வேதனைப்பட்டு அழறதும் தொடர்கதையா இருக்கு. சமீபத்துல கூட கோபூஜைக்கு ஏற்பாடு செஞ்சு அது கூட தடைப்பட்டு இப்பதான் பரிகார பூஜை கூட நடந்து முடிஞ்சது. 30 நாள்ல கல்யாணம் நடந்துடும்னு ஜோசியர் சொன்னாரு. நாம ஏன் 30 நாள் முடியற வரைக்கும் காத்திருக்கணும்? முன்னாடியே பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப சரியா நீங்க வந்து நிக்கிறீங்க. இத கடவுளோட செயல்னு தான் நாம சொல்லணும். 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச கையோட அங்கேயே நீங்க தாலி எடுத்து கொடுத்து முத்தரசன் கல்யாணம் நடந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது ஒண்ணும் கட்டாயம் இல்ல. நீங்க விருப்பப்பட்டா கல்யாணத்தை நடத்தலாம், வேண்டான்னா பரவாயில்ல. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். கல்யாண பத்திரிகையை கொடுத்துட்டு உங்களை வர சொல்லிட்டு போலான்னு தான் நாங்க வந்தோம். ஆனா எங்களுக்கு ஒரு சுகமான சுமையை கொடுத்துட்டீங்க. அதை நாங்க சந்தோஷமா தூக்கி சுமக்க தயாரா இருக்கோம். அதுக்கு முத்தரசு தான் பதில் சொல்லணும். என்ன பெரியப்பா, சித்தி ஒரு விஷயத்த சொல்லி நான் என்னைக்கு மறுப்பு சொல்லியிருக்கேன்? அதுவும்
என்னோட பெரியம்மா பெரியப்பா 60ஆம் கல்யாணத்துல எனக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா ரெட்டிப்பு சந்தோஷம் தானே. எனக்கு ஓகே தான்.